கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஒரு நல்ல வார்த்தையோடு அதிகாலையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கைவிடப்பட்டு மனம் நொந்து பாரத்தோடு துக்கத்தோடு இருக்கிற உங்களை கர்த்தர் அழைத்து தைரியப்படுத்தி இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். ஏசாயா 54 அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரீயை போலவும் இளப்பிராயத்திலே விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இவ்வளவு அழகான வார்த்தை. 8வது வசனத்துல நடுப்ப நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்குகிற கர்த்தர். இந்த வார்த்தை ஏசாயா 54 1 முதல் 6 வரை உள்ள பகுதிகளை பார்த்தீங்கன்னா 7வது வசனம் வரை இது சாராளுக்கு சொல்லப்பட்ட ஒரு வாக்கு. அதை ஏசாயா ப்ரொஃபெட்டிக்கலா சொல்றாரு. நான் அதை உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். 2வது வசனத்தில் பாருங்க, கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, வாசஸ்தலங்கள் விரிவடையட்டும், அதை தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கு. பிள்ளையற்றவளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? இதெல்லாம் செய். உன் கூடாரத்துல ஓடி விளையாட உனக்கான ஒரு கற்ப பிறப்ப சுதந்திரவாளியை உனக்கு கட்டளையிடுவேன். வலது புறத்தில் இடது புறத்தில் இடம் கொண்டு பெறுவாய். அதனால கர்த்தர் அவனுக்கு சொன்னது போல, அவனை போல சீமான் ஒருத்தனை இருந்தல்ல, அவனுக்கு மேல கண் வைத்த அபிமெலேக்கை எச்சரித்தது இல்ல, கொன்னே போட வேண்டாம். நீங்க அதுதாங்க. ஒருவேளை கைவிடப்பட்டிருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். உங்கள்ட்ட இருந்த ப்ராப்பர்ட்டி முதல் எல்லாம் சிலத உங்க சகோதரர்கள் அல்லது என் பக்கத்துல யாரும் அபகரித்து இருக்கலாம். உங்களுடைய மனசு நோகடிக்கப்பட்டிருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். போகிற இடத்துல, படிக்கிற இடத்துல பாருங்க, இந்த இப்படி இன்னைக்கு கைவிடப்பட்ட சூழல் இருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வலதுபுறம் இடதுபுறமும் நீங்க இடம் கொண்டு பெறுகிறீங்க. இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. நீங்க உங்க வெட்கப்படுவதில்லை. இதுவரை வெட்கப்பட்டிருப்பீங்க. இனி கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. எங்கள் அல்ல தகப்பனே, நல்ல வார்த்தை சொல்லு. இதுவரை கைவிடப்பட்டிருக்கலாம், இனி கைவிடப்பட்டவள் அல்ல. வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகும்படி செய்வேன். உங்களை வெட்கப்பட விடவே மாட்டேன். கர்த்தர் அப்படி சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.